ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி சிம்பிளான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதுக்கு நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நார்மலாக. அதே மாதிரி தக்காளி 2ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்பவும் போல் சிக்கன் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கனை எப்போவுமே வாஷ் பண்ணும்போது ஒரு 3 அல்லது 4 தண்ணிக்கு நல்லா கழுவிக்கோங்க. 3-4 தடவை கழுவுறதுலேயே அந்த ஸ்மெல் எல்லாமே நமக்கு போயிட்டு சிக்கன் நீட்டாயிரும். அப்படியுமே மேபி உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்ததுன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க எப்போவுமே. இப்போ பாருங்கள், நான் நல்லா 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்க தேவையில்லை. ஸோ கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மா விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. நீங்கள் இப்படி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உப்பு ஆட் பண்ணல ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் கொஞ்சம் மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதே மாதிரி முன்னாடி ஒரு க்ரீமி சிக்கன் ரெசிபி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பரோட்டாக்கு சால்னாக்கு பதில் அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பரோட்டா அப்புறம் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நிறையவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ஓரளவு அப்படியே வதங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக உப்பு போடணுன்னா போட்டுக்கலாம், அடி பிடிச்சா. இப்போ எனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் அதை கிளறி விட்டுட்டே தான் இருக்கேன். அதனால் ஓரளவு அடி பிடிக்கலை. இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் இது வத்தத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே உரைக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தோட. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கழுவி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம் உள்ள. பாருங்கள், ஓரளவு அந்த வாசனை போயிடுச்சு. நான் இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடுறேன். நான் இப்போ ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் அந்த மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலாவுடைய சிக்கன் கொஞ்சம் நல்லா அதோட இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா அந்த சிக்கனோட சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். சிக்கன் வந்து நான் இதிலே தான் வேக போட போகிறேன். நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதுக்கு நம்ம சேர்த்த மசாலா பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், அதில் ஒன்று காரமான சில்லி பவுடரும், இன்னொன்று கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டும் தான் நான் ஆட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். இவ்வளோ தான் நம்ம சேர்த்த மசாலா. ரொம்ப சிம்பிள் மசாலா, பட் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கிட்டு சிக்கன் வந்து நல்லா வேகட்டும், அதுக்கான டைம் கொடுத்துருவோம். நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி டைப்புக்கு மாறும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் தூளை வந்து மேலே போட்டுக்கலாம். 1 அல்லது 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். பெப்பரோட ஸ்மெல்லும் அந்த காரமும் பிடிக்குங்கிறவங்க 1.5 ஸ்பூன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் பெப்பர் சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரெசிபீஸ் நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய் எவ்ரி ஒன்.